எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த பதிவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோம்னா, சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய கத்திப்பாரா மெயின் ஜங்ஷனில் இருந்து தாம்பரம், அதாவதுங்க கத்திப்பாரா ஜங்ஷன்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போனால் தாம்பரம் தான் இல்லைங்களா. தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சொல்லக்கூடிய இடம் 3வது கிலோமீட்டரில் அருமையான இடம் வந்து ஒன்று சேல்ஸ்க்கு வந்திருக்குதுங்க. இடம் மட்டும் இல்லைங்க, இடத்தோடு சேர்ந்து G+1 ஃப்ளோர் கொண்ட ஒரு அழகான தனி வீடு அருமையான ஏரியாவில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. இந்த இடத்தோட வீடு இருக்கு இல்லைங்களா, அதை பற்றின டீட்டெயில்ஸை நான் சொல்கிறேன், சரியாக கேட்டுங்க மக்களே. அதாவதுங்க வெஸ்ட் தாம்பரம் வெஸ்ட்டில் பெரிலைன் என்க்ளேவ் அப்படிங்கிற ஒரு அருமையான ஏரியா இருக்குதுங்க. அந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாவே ரொம்ப டீசெண்டாக இருக்கும், நல்லா அருமையாக இருக்குங்க. என்னடா தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 3 கிலோமீட்டர் போகுது அப்படின்லாம் நீங்கள் யாரும் நினைக்க வேணாம். உண்மையிலேயே சொல்கிறேங்க, வீடு இருக்கக்கூடிய லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அருமையான லொக்கேஷன். இதில் என்ன அட்வான்டேஜுங்கிறத நான் சொல்லிடுறேன். இந்த இடம் இருக்கக்கூடிய ரோட்டோட அகலம் பார்த்தீங்கன்னா 30 அடி ரோடுங்க. ஒரு சைடு 30 அடி ரோடு வருமா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க மத்தியில் இப்போ நம்ம சொல்லக்கூடிய பதிவு பார்த்திங்கன்னா டபுள் சைடு வந்து 30 அடி ரோடு வருங்க. ஒரு சைடு ஈஸ்ட்டு, இன்னொரு சைடு சவுத்து. ஈஸ்ட் அண்ட் சவுத்து கார்னரில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான அற்புதமான வீடு, சரிங்களா. இந்த இடத்தோட ஃப்ரண்டேஜ்னு பார்த்தீங்கன்னா லேண்டோட சைஸ் நான் சொல்லிடுறேன். ஏன்னா ஃப்ரண்டேஜ் வந்து எப்படி பார்த்தாலும் ஒன்று. அதனால் லேண்டோட சைஸு வந்து பார்த்திங்கன்னா 43.5க்கு 39.5ங்க. லேண்டோட மொத்த ஏரியா 1713 சதுரடிங்க. மொத்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா பார்த்திங்கன்னா 1900 ஸ்கொயர் ஃபீட் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் 24,000 ரூபா வாடகை வந்துட்டு இருக்குதுங்க. ஏன்னா அவங்க வந்து வீட்டை வந்து சரி சும்மா போட்டு வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வீடை வந்து வாடகைக்கு விட்டுருக்குறாங்க. இது இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பெரிய அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய வீடுகள், இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப டீசெண்டானவங்க. இந்த கஜராவாக இருக்குதுன்னு சொல்லுவாங்களே ஏரியா, என்னால் ஏரியா நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்ல அற்புதமான அருமையான ஆட்களை கொண்ட ஏரியா தான் இப்போ நம்ம சொல்லக்கூடிய ஏரியா. ஏன்னா ஒரு வீடு வந்து வாங்குறது பெருசு இல்லைங்க. அந்த வீடு வாங்கினாலுமே அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆட்கள் எப்படி இருக்காங்க, நமக்கு வந்து சேஃப்டியாக இருக்குமான்ல சில விஷயம் பார்த்து தான் வாங்கணும். அப்படி சொல்லும்போது இங்கேருந்து வந்து இப்போ நான் சொல்லக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா நல்லா அருமையான லொக்கேஷன், நல்ல லொக்கேஷன் தான். மக்கள் நல்ல அருமையான மக்கள் தான், ரொம்ப டீசெண்டான பீப்புள் தான் அங்கே இருக்காங்க. இந்த இடம் இருக்கக்கூடிய இடத்துல பார்த்திங்கன்னா எல்லாமே இண்டிவிஜுவல் வில்லா, ஃப்ளாட்ஸ் அது மாதிரி நிறையா கட்டிட்டாங்க. நல்ல டெவலப்பான ஏரியா தாங்க நான் சொல்கிறது. அந்த ஓனர் வந்து ரொம்ப ஒரு எமர்ஜென்சிக்காக தான் சேல் பண்ணுறாங்க, சரிங்களா. இந்த இடம் பார்த்திங்கன்னா CMD அப்ரூவ்டு உள்ள இடம் தாங்க. அதே மாதிரி வீடு கட்டும்போது பில்டிங் பிளான் அப்ரூவல் வாங்கி கரெக்டாக வந்து கட்டியிருக்காங்க. அதனால் லேண்டு அப்ரூவ்டு இருக்குது, பில்டிங் பிளான் அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. லோன் வந்து எலிஜிபிலிட்டி உள்ள ப்ராப்பர்ட்டி தாங்க இப்போ நம்ம சொன்னது. இதோட விலைன்னு பார்த்திங்கன்னா அந்த வீட்டோட உரிமையாளர் சொன்ன விலை 1,40,00,000 ரூபா. இந்த பதிவை பார்த்துட்டு தாம்பரம் வெஸ்ட் ஏரியாவில் இடம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு டிலே பண்ணாமல் இமிடியட்டாக வந்து எங்களுடைய கான்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த இடம் மற்றும் வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம், நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு டவுட்ஸ் ஏதாச்சும் இருக்குன்னா எங்களுக்கு டேரெக்டாக கால் பண்ணுங்கள். இந்த வீட்டை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறோம். நீங்கள் விருப்பப்பட்டால் எங்களுடைய ஸ்டாஃபை வந்து அங்கே அனுப்பிச்சி வரோம். வீட்டை பாருங்கள். நம்ம ஒவ்வொரு பதிலையும் சொல்கிற மாதிரி தாங்க, அக்ரிமெண்ட் ஹோல்டர்ட்டையோ பவர் ஹோல்டர்ட்டையோ கிடையாதுங்க. டைரெக்டாக ஓனர்கிட்ட தாங்க இருக்குது. உங்களுக்கு வீடு பார்த்து பிடிச்சிருக்குதுன்னா டைரெக்டாக ஓனர் மீட்டிங் தரோம். ஓனர்கிட்ட வந்து நீங்கள் வந்து ரேட்டை பேசிக்கலாம். இந்த வீட்டோட பில்டிங் ஏஜ்னு சொல்லுவாங்களா, எத்தனை வருஷம் ஆச்சுன்னு கேட்பாங்களா வீடு. இது வந்து பார்த்திங்கன்னா 10 வருஷம் ஆச்சுங்க இந்த வீடு. ஆனால் நல்லா மெயின்டைன் பண்ணி நல்லா வச்சுருக்காங்க. நல்ல ஒர்த்தான ப்ராப்பர்ட்டி தான், நல்ல ரேட்டுங்க. உங்களுக்கு இடம் பிடிச்சிருக்குதுன்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம ரேட்டை வந்து டைரெக்டாக ஓனர்கிட்ட உட்காந்து பேசிக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நல்ல இடத்தோட
அடுத்த பதிவில் சந்திப்போம்.